Dear students, today we have discussed the topic relations and functions, Cartesian product. Cartesian product. Cartesian product என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ நான் எம்டி செட்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா டூ நான் எம்டி செட்ஸ். இப்போ நான் ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். இந்த ஏங்கிறது நான் எம்டியாக இருக்கணும். ஓகேங்களா? அதாவது எம்டி செட் இல்லாமல் இருக்கணும். நான் எம்டி செட்னா இந்த ஏங்கிறதுல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நேச்சுரல் நம்பராக எடுத்துக்கிறேன். 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். அந்த பிங்கிற செட்டில் செக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறேன். ஏ கமா பி கமா சி கமா டி அப்படிங்கிற 4 எலமெண்ட்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஏங்கிற ஒரு செட் இருக்குது, பிங்கிற ஒரு செட் இருக்குது. இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்குது. பிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஏங்கிற செட்டுக்குள்ளே 3 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏங்கிற செட்டுக்குள்ளே 3 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதை எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. இந்த நம்பர் ஆஃப் பிங்கிறது எவ்வளவு? 4 எலமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஏல 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் பி 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஏங்கிறது என்னத்தை நமக்கு டினோட் பண்ணுதா? செட்ஸ். ஓகேங்களா? அப்போ ஏங்கிற செட்டில் நம்ம இங்கே வந்து இந்த செட்டில் இருந்து நான் ஒரு 2ங்கிற நம்பரை நான் வெளியே எடுக்கிறேன். இந்த 2ங்கிற நம்பரை நான் வெளியே எடுத்தேன்னா அதை எப்படி டினோட் பண்ணணும்னா 2 belongs to ஏ அப்படின்னு நான் டினோட் பண்ணணும். ஏன் பண்ண முடியும்? ஏங்கிற செட்டுக்குள்ளே 2ங்கிற நம்பர் இருக்குது. இப்போ இங்கேருந்து பி எடுக்கிறேன். பிங்கிற செட்டு, பிங்கிறது எந்த செட்டுக்குள்ளே இருக்குது? பிங்கிற செட்டுக்குள்ளே. இந்த பிங்கிற லெட்டரை எடுத்திருக்கேன், அதாவது எலமெண்ட் எடுத்திருக்கேன். இந்த பிங்கிற எலமெண்ட்டை எந்த செட்டுக்குள்ளே இருக்குது? பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம டினோட் பண்ணணும் எப்போதுமே. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு வாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது என்னென்னா இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர். இது கண்டிப்பாக வந்து பேருக்கு ரெடியாக இருக்கணும். இந்த ஏங்கிற செட்டு வந்து அதால் பேர் பண்ண முடியணும். பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக ஏவுக்கும் பிக்கும் உண்டான பேரை எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணவே முடியும். ஓகேங்களா? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டேன்? ஏங்கிற செட்டில் 1 2 3யும் பிங்கிற செட்டில் ஏபிசிடியும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்கே 2 belongs to ஏல 2ங்கிற எலமெண்ட்டை 2ங்கிற எலமெண்ட்டை ஏங்கிற செட்லேயும் பிங்கிற எலமெண்ட்டை பிங்கிற செட்லேயும் நான் எடுத்துக்கிட்டேன். 2, பிங்கிற எலமெண்ட்டை ஏபிங்கிற செட்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதுதான் சொல்ல முடியும். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்டை எப்படி டினோட் பண்ணோன்னா ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னு சொன்னால் ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூலேருந்து 2வும் பியோட வேல்யூலேருந்து என்ன எடுத்துக்கிட்டோம்? பி ஸ்மால் பியும் எடுத்துக்கிட்டோம். இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? 2 cross பி. இப்போ இது ரெண்டும் எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோன்னா ஏபிங்கிறது என்னங்க டினோட் பண்ணுது? செட்ஸ். ஓகேங்க? ஏங்கிற செட்லேருந்து 2 எடுத்துருக்கோம், பிங்கிற செட்லேருந்து ஸ்மால் பியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே ஏ கிராஸ் பி ஏங்கிற செட்டு தான் இருக்குமா பிங்கிற செட்டுமா இருக்குமா அப்படின்னா இல்லை. எந்த செட் வேணாலும் இருக்கலாம். இந்த ஏக்கு பதிலாக சிங்கிற செட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம், டிங்கிற செட் எடுத்துக்கலாம், இ எஃப் ஜிஹெச் எந்த செட் வேணாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி பிக்யூஆர் எனி செட்ஸ் வந்து 2 நான் எம்டி செட் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா 3 நான் எம்டி செட்ஸும் இருக்கலாம். ஓகேங்களா? ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணுன்னா ஏவும் பியும் கிராஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னாலே அது ஆர்டர்ட் பேரில் தான் எழுதணும். ஓகேங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலே ஆர்டர்ட் பேரில் தான் எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பி எப்படி எழுதணும்னா இது ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா செட்டு ஏங்கிற செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஏங்கிற செட் என்னது? 1, 2, 3 கிராஸ் பியோட செட்டை எடுத்து எழுதுங்க. ஏ பி சி டி. ஓகேங்களா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட்னாலே மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா இந்த செட்டுக்குள்ளே இல்லைன்னா அதை மல்டிப்ளை பண்ணலாம். 1 into ஏ 1 into பி 1 into சின்னு மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம ஆர்டர்ட் பேரில் இருந்தால் தான் அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னே நம்மளால் சொல்ல முடியும். ஆர்டர்ட் பேர்னால் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கூட இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்ல முடியும். இப்போ ஏ கிராஸ் பி நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ண போகிறோம்?
இப்போ ஒன்றுங்கிற எலமெண்ட்டை ஏங்கிற செட்டில் ஒன்றுங்கிற எலமெண்ட்டை பிங்கிற செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 1, A 1, A 1, B 1, C 1, D. ஓகேங்களா? 1, B 1, C 1, D. இதுதான் ஆர்டர் பேர். ஆர்டர் பேரில் தான் எழுதணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னாலே ஆர்டர் பேரில் தான் நம்மளால் எழுத முடியும். ஆர்டர் பேரில் எழுதினா மட்டும்தான் அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக மல்டிப்ளிகேஷனும் சொல்லிக்கலாம். இப்போ 2ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த 2ங்கிற எலமெண்ட்டை வச்சு பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே வந்து என்ன செய்யணும்? பேர் பண்ணி எழுதணும். 2, A 2, B 2, C 2, D. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். 3ங்கிற எலமெண்ட்டோட பேரெல்லாம் எழுத போகிறேன். 3, A 3, B. இங்கே கமா கண்டிப்பாக இருக்கணும். 3, B 3, C 3, D. ஓகேங்களா? இப்போ தான் இதுதான் வந்து என்னது? ஆர்டர்ட் பேர். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதிட்டோம். இப்போ A கிராஸ் B, ஏக்கும் பிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம A கிராஸ் பின்னு தான் இப்படி தான் எழுத போகிறோம். இப்போ A கிராஸ் பின்னாலே ஏவோட டேர்மை ஃபுல்லாக எழுதிக்கிறோம், கிராஸ் பியோட டேர்மை எழுதிக்கிறோம். எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஆர்டர் பண்ணி எழுதிடணும். பேராக எழுதிட்டோம். இப்போ இது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த எலமெண்ட்ஸ்லாம், அந்த பேர்ஸ்லாம் கரெக்டான செக் பண்ண என்ன பண்ணணும்னா, இங்கே ஏங்கிற எலமெண்ட்டில் ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1, 2, 3. இங்கே வந்து 1, 2, 3, 4. அப்போ 3 × 4 3 4s are 12. அப்போ 12 பேர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, 12 பேர்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்ம அப்போ ஃபைன் பண்ணது கரெக்டு. இப்போ இதுதான் வந்து என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இங்கே A கிராஸ் B தான் இருக்கணுமான்னு கேட்டால் நோ. இங்கே வந்து C கிராஸ் D இருக்கலாம், B கிராஸ் C இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ B கிராஸ் A எனக்கு வேணும், நான் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா B கிராஸ் ஏக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? பியோட டேர்மை தான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பியோட வேல்யூவை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். கிராஸு ஏவோட வேல்யூவை செகண்டாக எழுதிக்கணும். 1, 2, 3. இப்போ ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குதோ, ஃபஸ்ட்டு செட் என்ன இருக்குது? பிங்கிற செட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு செட்டு என்ன இருக்குதோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் அன் எலமெண்ட். செகண்ட் செட் என்ன இருக்குதோ அந்த எலமெண்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்? செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ A கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குது? A. செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? B. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா எலமெண்ட் ஆஃப் coordinate element. First coordinate element வந்து of an element A. Second coordinate of an element B. இது B cross A னா first coordinate element B. Second element னா second coordinate element of an set வந்து A. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் A cross B equal to B cross A. எப்போதுமே A cross Bங்கிற ஏபிங்கிற செட்டை மல்டிப்ளை பண்ணாலும் பி இன்ட்டு ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவலாக வரவே வராது. இப்போ இங்கே A கிராஸ் பியை நம்ம 2, 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ B கிராஸ் ஏவும் 2, 1 இருக்கணுங்கிறது கிடையாது. இல்லை, A கிராஸ் பிங்கிறது 2, 1ன்னா B கிராஸ் ஏங்கிறது என்னது? 1, 2. எங்களை இங்கே ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 1. அப்போ B கிராஸ் ஏங்கும் போது 1, 2. அப்போ 2, 1, 2வும் ஈக்குவலா? இல்லை. ஓகேங்களா? தட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகேங்களா? A கிராஸ் B தட் இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. எப்போதுமே A கிராஸ் பியை வந்து B கிராஸ் ஏக்கு ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்.